இந்த கண்டிஷன் பேர் தான் கன்ஜங்டிவைட்டிஸ். இதை நம்ம பொதுவா மெட்ராசைன்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வந்தா என்ன பண்ணலாங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஐ எம் டாக்டர் தீபன், ஹோமியோபதிக் பிசிஷியன். இந்த கண்டிஷன் பொதுவா பாக்டீரியா இன்ஃபெக்ஷனாலையும் வைரல் இன்ஃபெக்ஷனாலையும் வரும். இது சம்மர் சீசன்ல தான் அதிகமா வரும். உடம்பு சூடேறதுனாலையும் இது வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இது வராம தடுக்கிறதுக்கு ஒரு 4 விஷயம் பண்ணலாம். நம்பர் 1 என்னன்னா, கண்ணை அடிக்கடி கழுவணும். அண்ட் நம்பர் 2 என்னன்னா, பாடியை ஹைட்ரேட்டடா மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்படி? தண்ணி அதிகமா குடிக்கிறது மூலமாகவும், இளநீர் அதிகமா எடுத்துக்கிறதுனாலையும், ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறதுனாலையும், அண்ட் வெஜிடபிள்ஸ் லைக் நீர் சத்து காய்கறிகள் லைக் சொரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கிறதுனாலையும் உங்க பாடியை ஹைட்ரேட்டடா மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் நம்பர் 3 என்னன்னா, உங்க வீட்டுல இந்த கண்டிஷன் யாருக்காவது வந்திருக்கு அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண டவலையோ இல்ல கர்ச்சீஃபையோ நீங்க யூஸ் பண்றதை தவிர்த்துக்கோங்க. அண்ட் நம்பர் 4 என்னன்னா, ஒரு கிளியரான காட்டன் கிளாத் எடுத்துட்டு அதை நனைச்சிட்டு அந்த வெட் கிளாத்தை கண்ணுக்கு மேல அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுங்க. இதன் மூலியமா அந்த கண்ணு குளிர்ச்சி அடைகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கண்டிஷன் வராமையும் இதை தடுக்கலாம். அண்ட் இந்த கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்க ஒரு ஹோமியோ டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஹோமியோபதியில இதுக்கு நல்ல மெடிசின்ஸ் இருக்கு. லைக் கல்லியம் செப்பா, யூஃபரேஷியா அண்ட் அர்ஜென்டம் நைட்ரிகம் இந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு. உங்க சிம்டம்ஸுக்கு என்ன மெடிசின் சூட் ஆகுங்கிறத உங்க ஹோமியோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே.